தனுஷ் நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப வருஷம் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து வெள்ளித்திரையில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் ஒரு மிகப்பெரிய இயக்குனரோட டைரக்ஷனில், ஒரு நல்ல யுவன்ஸரோட மியூசிக்கில், அதுவும் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் நம்ம சண்முக பாண்டியன் சார். ஸோ அவருக்கு வந்து சின்ன வயசு கேரக்டர் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தனுஷ்காக இல்லாமல் ஜென்ரலாக படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் படம். பையனை தெரியல ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி எமோஷனல் எப்படி எனக்கு அழுக வந்துருச்சு. தனுஷ் என்னுடைய பையன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் பொன்ராம் அவர்களுக்கு மற்ற துணை இயக்குனர்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். நன்றி. 2025 ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய படம் கொம்பு சிவி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனுஷ். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த பொன்ராம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னையோட நிறைய டேலண்டான ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் நம்பினார். அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் நம்பிக்கையை ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வளருவான்னு எதிர்பார்க்கல. தம்பி ரொம்ப கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டே, அம்மா இறந்தது அப்படின்னு இதாகிடுச்சு. சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குது படம். ஃபேமிலியாக வந்து பாருங்கள், எல்லாருமே நல்லாயிருக்கும். நல்ல கதையும் நல்லா நடித்ததும் நல்லா இருக்கு. ஆமாம், இதுக்கு முன்னாடி அவரே டைரக்ட் பண்ண படத்தில் தான் நடிச்சிருக்கேன். எம்ஜிஆர் மகன் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதில் ஆமாம், அவர் ஃபேமிலியில் ஒரு கேரக்டராக இருப்பேன். அதில் யுவன் மியூசிக் கலக்கியிருக்காரு. நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பணம் தான் நம்மளை அழிக்கும் அப்படின்றக்கு ஏற்ற மாதிரி படத்தோட கதையோட நாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ தனுஷ் மிகப்பெரிய இன்னும் வெற்றி படிக்கட்டை வந்து அடைவார். ஸோ எல்லோரும் படம் பாருங்கள், சூப்பர் படம். குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் காயங்கள்லாம் காமிச்சார். ஃபைட்டில் இந்த மாதிரிலாம் அவரும் பார்த்து இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணார். எப்படி ஹீரோ அவரை ஷூட்டிங் ஃபோட்டோ ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். அவரை நல்லா நடிச்சா, நல்லா நடிக்கிறாடா தம்பி அப்படின்னு என்கரேஜ் பண்ணார். 6th படிக்கிறப்ப கரெக்டாக கிளாஸ்க்கு வந்தான் சிலம்பு ஸ்டூடெண்ட்டு. இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்கான். அப்போ என்ன பணிவு, என்ன ஸ்டெப்ஸ், அவன் எப்படி சுற்றுறது, எப்படி அவனோட நடவடிக்கை இருக்கோ இப்போ அதே மாதிரி தான் இருக்கான். நல்லா வருவான், நல்லா பண்ணியிருக்கான். திரு கேப்டன் மகன் சண்முக பாண்டி சிறப்பாக பண்ணியிருக்காரு. கொம்பு சிவி 2025 ஒரு பெஸ்ட் படமாக அவார்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து 12வது படம். பாட்டெல்லாம் கேட்க அழுக, அப்படியே கண்ணில் தண்ணி அதான் வந்துச்சு. ஒரு வரியும் கேட்கலாம், அழுகையாக வந்துச்சு. பொன்ராம் சாருக்கு வந்து நன்றி. நல்ல உண்மையாக இப்போ நான் யோசிக்கல. அவனுக்கு பாட்டுக்கு சாங் வேறு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. உண்மையிலே ரெண்டாவது ஷூட் அப்பெல்லாம் போயிருந்தேன். நிறைய கேர் எடுத்து சரத்குமார் சார் வந்து கேரோன்லேயே கூட்டு போய் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணார். நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா உடம்பு ஃபிட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. நான் உள்ளே போக வாய்ப்பில்லை. அவன் நிறையா என்கிட்ட சொல்லுவேன். உண்மையிலே அவருக்கு இந்த இருக்க சூழ்நிலைக்கு மக்கள் வந்து ஆடம்பரமாக வாழணும் அப்படி ஆசைப்படுறப்ப அந்த காலத்தில் வந்து எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, பொதுமக்கள் எவ்வளோ பாதிச்சிருப்பாங்க. அதனால் தவறான வழிக்கு போனாங்கன்ற ஒரு சின்ன கருத்து இருக்குது. அது தப்பு கிடையாது. அருமையாக எடுத்துருக்கேன். டேரக்டர் பாராட்ட வேண்டியது. படத்தில் பாடல்கள்லாம் அருமையான பாடல். எல்லா ஸ்னேகன் சார் வந்து சொன்னாங்க, ஆடியோ லான்ச் அவராக வந்து எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க. உண்மையாக இருந்துச்சு. பாடல்கள் எல்லா பாடல்களும் எல்லா பாடல்களும் அற்புதமான பாடல்கள், வரிகள், மியூசிக், இளவரசன் கண்டிப்பாக சொல்லுங்கள். பெரிய பெரிய சினிமா பின்புலம் உள்ளவங்க எல்லாம் பசங்க இருக்கையில் இவனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பொன்ராம் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டுருக்கோம். நாங்கள் நல்லா பண்ணியிருக்காப்புல. யுவன் சார் மியூசிக் நல்லா இருக்குது. சரத் சாரும் ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து பெண்களாம் எங்கள் ஃபேமிலியோடு நம்ம அண்ணன் தம்பி பெப்பா இவங்களோட வந்து ஒரு படம் பார்க்கணும்னா அது நிச்சயமாக பொன்ராம் சார் படம். ஏன்னா அது வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கணும். ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னா அது தைரியமாக வந்து பார்க்கலாம். பொன்ராம் சார் படம் தைரியமாக வந்து பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள், தேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப ஜாலியாக நல்ல சூப்பராக ஒரு நாட் போட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். காமெடி கலந்த ஒரு சென்டிமெண்ட்டு. ஓப்பனிங் பார்த்தீங்க, படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணியிருந்தா அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் தான் முடிஞ்சுன்னு பார்த்தா ஃபைனல்லையும் பொன்ராம் சார் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி மாப்பிள்ளை நல்ல ஒரு விஷயம் காமிச்சிருந்தார். அவங்க அப்பா வந்து சினிமாவில் வர அந்த ஒரு ஏக்கம் வந்து என் பையன் வந்து அதை நிறைவேற்றிட்டாப்புல. சினிமா சம்மந்தப்பட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட்டது இவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருச்சு. அவர் மூலியமாக இவனும் கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்கிறதுனால, அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சதுனால படிச்சுக்கிட்டே அந்த ஷூட்டிங்க்கெலாம் போயிட்டு தான் அந்த எக்ஸாம்லாம் எழுதினாப்புல. அவனோட எஃபெக்ட் இதில் இருந்ததுனால நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வாய்ப்பு அளித்த பொன்ராம் சாருக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக மேலும் அவரும் நல்லா இருக்கணும். எங்களுக்கும் வாய்ப்பு அளிக்க அந்த பொன்ராம் சாருக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் எப்படி மாதிரி எங்கள் அண்ணன் தானே
இது எங்கள் அண்ணே வந்து முகவரி படம் மாதிரி பாட்டு பாடி வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு இன்றைக்கி முன்னேறி வந்தாங்க. வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு மயம் வந்திருக்கானோன்னு எங்களுக்கெல்லாம் அழுக உள்ள எங்களால் தாங்க முடியல. படம் சூப்பர் படம், நல்லா இருந்துச்சு. கதை அருமையான கதை, காமெடி நல்லா அதிகம், எமோஷ்னலு எல்லாமே. அண்ணன் தம்பியோடு நாங்கள் கொள்ள நாள் ஆச்சு படம் பார்த்து, இன்றைக்கி பார்த்தோம். தம்பி ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கான் அந்த படத்தில். ஆனால் பொன்ராம் படத்தில் வருத்தப்படாவளி சங்கம் ரஜினி முருகன் அதுக்கடுத்து அந்த படம் நல்லா இருக்குது. தம்பி சூப்பராக பண்ணியிருக்கா. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லாயிருக்கு. எப்பயுமே இமான் தான் போடுவார். இந்த தடவை யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது. சரி, அடுத்த சீன் எப்போ வரும்னு ஒரு உணர்ச்சியோடு பார்த்தோம். மறுமே நடித்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு என்னால் தாங்க முடியல. எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டது. எங்கள் அண்ணன் பொண்டாட்டியும் அவள் எங்கள் அத்தை பொண்ணு தான், அவளும் கஷ்டப்பட்டவ. மாறுமே அந்த இடத்துல நின்றதை பார்த்தோன்னே என்னால் தாங்க முடியல. கடைசி சீனுக்கு அவங்க வந்து நின்ற சீனு ரொம்ப என்னால் எழுந்திரிக்கவே முடியல. சரியில்லை உட்காந்துக்கிட்டேன். அது எங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டது. எங்கள் அண்ணன் மகன் எங்கள் ரஜினி வியாபாரம் விட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ முகவரி படம் மாதிரி எங்கள் அண்ணன் அவர் பின்னாடி நின்றா. இன்னைக்கு அந்த அண்ணன் மயனுக்கு நின்றார். விஜயகாந்த் மயன் சூப்பராக இருந்தா. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் கருமேட்டுக்காரர், நான் கருமேட்டில் பிறந்தவன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க மயன் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி தான் ஒரு படத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். படம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும் இந்த படம். எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க. இந்த படத்தை அண்ணன் நம்பி அக்கா தங்கச்சி எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். அப்பா கூட உட்காந்து பார்க்கலாம். அந்த படத்தை எல்லோரும் வந்து பார்க்கலாம்.